இந்த வீடியோவை வழங்குவோர் மூவி மீடியா கேமரா அண்ட் லைட்ஸ் ரெண்டல் ஃபார் மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ் இணைந்து வழங்குவோர் B-Roll Studios Private Limited. மீன் குழம்பு தான் ரொம்ப ஃபேமஸ் சார். மீன் குழம்பு தான் கஸ்டமர் ரொம்ப விரும்புவாங்க நம்மகிட்ட. நான் முதல்ல என்னன்னா எண்ணெய் 3/4 லிட்டருண்ணா. நான் கடுகு கடுகு 50, வெந்தயம் 100, மிளகு 50, சீரகம் 50, காஞ்ச மிளகாண்ணா, காஞ்ச மிளகா 100. நல்லா வதக்கணும்ண்ணா. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும்னா, நல்லா வதக்கினா தான் குழம்பு நல்லா இருக்குண்ணா. மத்தி மீன் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு, மீன் குழம்புக்கு. அடுத்தது வெங்காயம்ண்ணா, அம்மா வெங்காயம்ண்ணா. அது நான் சம்பா வெங்காயத்துக்கு கூட வெட்ட மாதிரி பொடியாக வெட்டின தக்காளி கொஞ்சம் போடணுண்ணா. போட்டு இப்போ வந்து நல்லா வதக்கணும். இது மாங்காய்ண்ணா. மாங்காய் போட்டே ஆகணும். மீன் குழம்பு கன்ஃபார்மாக மாங்காய் போட்டாகணும். நம்ம கடையில் மாங்காய் மீன் குழம்பு தான் நல்லா இருக்குன்னு மாங்காய். பெரிய பூண்டு மட்டும் அரிசி போடணும்ண்ணா. எண்ணெயாக கூடயே போடணும். பேஸ்ட் மட்டும் தான் நான் போடணும். முழுசாக வந்து புளியாக கூட சேர்ந்து வச்சுருக்கேன். அதை போடும்போது சொல்லிடுறேண்ணா. அதாவது புளியும் பூண்டு தண்ணியும் மிஸ்ஸிங்கண்ணா. இது 3/4 கிலோ புளிண்ணா. 3/4 கிலோ புளிண்ணா. இது ஒரு 1000 பேர் சாப்பிடலாண்ணா. புளிக்கு மட்டும் ஒரு 6 லிட்டர் தண்ணி ஆகும்ண்ணா. தக்காளி மட்டும் தனியாக ஒரு அரிசி வச்சுக்கோண்ணா. இது ஃபுல்லாக தக்காளி, அதாவது 25 கிலோ தக்காளிண்ணா. அது இப்போ இது வந்து 1 மணி நேரம் கொதிக்கணும்ண்ணா. 1 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். அது மேலே தேங்காய் அரைச்சி, வெறி தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுவோம்ண்ணா. வெறி தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுவோம். அடுத்து ஒரு மசாலா போட போகிறோம் நாம். குழம்பு மிளகாத்தூள். இது வந்து 1/2 கிலோ மிளகாத்தூள், பெரிய மிளகாத்தூள் 50 கிராம்ண்ணா. உப்பு வந்து இதில் வந்து பாதி போடுவோம்ண்ணா. ஓகே, இது எல்லாம் போட்டிருக்குண்ணா. இப்போ போட்டு மசாலா எல்லாம் கிண்டி விட்டுருணுண்ணா. அப்படியே நல்லா கிண்டி விட்டுரு. அடுத்து வந்து மஞ்சாத்தூள்ண்ணா. ஒரு 4 ஸ்பூன் போடணுண்ணா. கடையில் வந்துடுவேண்ணா. வேலையை முடிச்சுன்னா கடையில் கொஞ்சம் கொஞ்ச நேரம் எடுத்து கஸ்டமர்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடுவேண்ணா. நான் நம்மளுக்கு மெயின் கஸ்டமர் நம்மளை தேடி மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, நண்டு ரசம், சாம்பார், சாதா ரசம், இது மெயின் நம்ம கடைக்கு.
அது வந்து நம்ம கஸ்டமர் எப்படி சாப்பிட்றாங்கன்னு நம்ம கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போனால் தான் நம்மளுக்கு ஒரு தெம்பாக இருக்குண்ணா. பத்தாவது வீட்டுக்கெல்லாம் குழம்பு கேட்பாங்கன்னா தாராளமாக கொடுப்போம். யாருக்கு வந்து இல்லைன்ற பழக்கம் நமக்கு கிடையாதுண்ணா. வீட்டுக்கு கேட்டாலும் கொடுப்போம், கவரில் போட்டு கொடுப்போம். எப்படி கேட்குறாங்களோ அதிகமாக விரும்பி நல்லா சாப்பிட்டு போவாங்க. திருப்தியாக வீட்டு சாப்பிட்றமே நம்மக்கிட்ட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கொதிக்கணும்ண்ணா. இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றணும். ரெண்டு தேங்காய்ண்ணா. இவ்வளோ குழம்புக்கு 2 தேங்காய் போட்டால் போதுண்ணா. ஒரு மணி நேரம் கொதிக்கணும்ண்ணா. அது இப்படி செஞ்சு கொடுத்தா தானே கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து கஸ்டமர் தான் நம்மளுக்கு முக்கியம். இதனால வந்து நம்ம டக்குன்னு இருக்கணும்னா நல்லா இருக்காது, குழம்பு நல்லா இருக்காது. எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கணும் குழம்பு. இப்போ வந்து மீன் குழம்பு கொதிக்குதுன்னா இப்போ நல்லா கொதிக்கும் போது கருவேப்பிலை போடணும்ண்ணா. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் குழம்புனா. 4 கிலோ மீன்ண்ணா போட்டாச்சுன்னா இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும்ண்ணா. நம்ம மீனுக்கு உடையிற அளவுக்கு கொதி கொடுக்க மாட்டோம். நல்லா கொச்சாதான் நல்லா இருக்கும். அந்த கவுச்சி வாடை இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆச்சுன்னா லாஸ்ட்டில் மல்லித்தழை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அழகாக பொடியாக போட்டுருந்தோம்னா மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா திரும்பி நம்ம கடைக்கு வரணும். அதிகமாக இருக்கணும் குழம்பு.